بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم. நாம் தொடங்குகிறோம் அல்லாஹ்வின் பரிசுத்தமான நாமத்தை முன்வைத்து. அவரை போற்றுகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் எப்படி போற்றப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என அப்படியே நாம் அவரை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய அனைத்து உயர்ந்த தூதர்களுக்கும் இறுதியாக வருபவரான ஆசீர்வதிக்கப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாம் உண்மையாக நலம் காண வேண்டுதல்கள் செய்கிறோம். இன்று இந்த மழையடித்து பொழியும் காலை நேரத்தில் இந்த அழகிய ஜெம்பாரிலிருந்து துல் ஹஜ்ஜா மாதத்தின் 25ஆம் நாளில் உங்களை எங்களது பணிவான முஸ்லிம்களின் வாழ்த்துக்களுடன் சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபராகாத்துஹு. இன்று காலையில் ஒரு விசித்திரமானது என் கவனத்திற்கு வந்தது. முழுக்க அந்த தொழுகையின் நேரம் முழுவதும் பறவைகளின் குரலே கேட்கவே இல்லை. தொழுகை முடிந்து 5 நிமிடங்கள் ஆகிவிட்டன. இப்போதும் அந்த பறவைகளின் குரல் இல்லை. நான் எண்ணினேன், ஏதோ பெரிய தீமை இன்று நேர இருக்கலாம், அவை தெரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியவில்லையோ? அந்த கேள்வியோடு வெளியில் வந்தேன். வானத்தை பார்த்தேன். மழைக்கடல்களைப் போல கருப்பு மேகங்கள் பரவியிருந்தன. வெளியே இன்னும் இருட்டாகவே இருந்தது. அதனால்தான் பறவைகள் பாடவில்லை. இரண்டாவது விஷயம், இது ஒரு தொலைக்காட்சி செய்தி நெறியகம் அல்ல. ஈரானில் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய செய்தி வேண்டுமெனில் வேறொரு இடத்திற்குச் செல்லுங்கள். இது செய்தி மையம் அல்ல, அரசியலியல் அல்ல, இராணுவ அறிவியல் அல்ல. இது குர்ஆனை மற்றும் ஹதீஸ்களை அடிப்படையாகக் கொண்டு இன்றைய உலகில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சி. இது இஸ்லாமிய இறுதிக்கால அறிவியல், இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி. இறுதி காலத்தில் உலகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை விளக்குவது. நீங்கள் இன்றைய நிகழ்வுகளை புரிந்து கொள்ள குர்ஆன் மற்றும் ஹதீஸ் பயன்படுத்தப்படுவதில் தனிமையாக இருக்கிறீர்கள் எனில் மனப்பூர்வமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து வேறு பக்கம் செல்லுங்கள், நம்மை விட்டுவிடுங்கள். இஸ்லாமிய இறுதிக்கால கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்க முடியாததாக இருக்கின்றனவென்றால் தயவு செய்து எங்களை விட்டுவிட்டு உங்கள் வழியில் செல்லுங்கள். இந்நாள் வரைக்கும் நாம் கூறியிருக்கிறோம், இஸ்ரேலை சார்ந்த ஈரானின் மீதான தாக்குதல் பற்றி. அந்த தாக்குதல் நடைபெற்ற விதம் மிகவும் வெளிப்படையாக முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. நாங்கள் ஈரானை தாக்கப் போகிறோம் என்று. ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டங்களையும் சர்வதேச சட்டங்களையும் இகழும் வகையில் நடந்தது. இதையெல்லாம் பார்த்தபோது உலகுக்கு இது ஒரே ஒரு செய்தியையே கூறுகிறது: பாக்ஸ் ஜுடைகா வந்துவிட்டது. நான் நம்பியது பாக்ஸ் ஜுடைகா என்பது பெரிய போர் முடிந்த பிறகு மட்டுமே தோன்றும் என்று. ஆனால் இப்போது என்னை என்னும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. பாக்ஸ் ஜுடைகா வந்துவிட்டது. முதல் சொற்பொழிவில் நாம் சென்றோம் குர்ஆனில் உள்ள சூரா முர்சலாத் பக்கம். அந்த இடத்தில் அல்லாஹ் கூறுகிறார், 3 பகுதிகளைக் கொண்ட நிழல் பற்றியதாக. நீங்கள் என் குர்ஆன் விளக்கத்துடன் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமே இல்லை. இதற்காக நாம் ஒரு குத்துச்சண்டை நடத்த வேண்டியதும் இல்லை. முஸ்லிம்கள் இந்த விளக்கங்களை வைத்தே பிரிந்து போக வேண்டியதும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். ஜெருசலம் இந்த குர்ஆன் என்ற எனது நூல் இந்நாளில் தெரிவிக்கிறது 25 ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்தது. அந்த நூலில் நாங்கள் முன்கூட்டியே கூறியிருந்தோம், பாக்ஸ் பிரிட்டானிகாயிலிருந்து பாக்ஸ் அமெரிக்கானாவிற்கும் அதன்பின் பாக்ஸ் ஜூடைகாவிற்கும் ஒரு மாற்றம் நிகழும் என்று. அதாவது ஒரு காலகட்டம் வரும், இஸ்ரேல் உலகை எதிர்த்து நடக்கும், உலகை ஆட்சி செய்யும் ஒரு பேரரசாக அது நடக்கத் தொடங்கும். அந்த காலத்தில் அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். இப்போது நான் அந்த சிரிப்பை கேட்கவில்லை. நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்வதாலேயே மஸ்ஜிதுகளின் கதவுகளை என்மேல் மூடினர். இப்போதும் 25 ஆண்டுகள் கழிந்தாலும் கூட அந்த கதவுகள் இன்னும் மூடப்படுகின்றன. நான் உங்களிடம் ஒன்றையே கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து என் மீது பொறுமை காக்குங்கள். ஏனெனில் நம்முடைய நபி, அல்லாஹ்வின் அமைதியும் ஆசீர்வாதமும் அவர் மீது உண்டாகுக, ஒரு முன்னறிவிப்பு வழங்கினார். ஒரு நாள் வரும், அந்த நாள் மஸ்ஜிதுகள் பெரும் கட்டிடங்களாக இருக்கும், ஆனால் அவற்றில் வழிகாட்டுதல் இருக்காது, வெறும் ஓடுகளாக இருக்கும். அதனால் என் மீது பொறுமையாக இருங்கள். நேற்றைய உரையில் நாங்கள் விளக்கினோம் எப்படி குர்ஆனின் அடிப்படையில் பாக்ஸ் பிரிட்டானிகா தோன்றியது. அதாவது பிரிட்டன் உலகை ஆட்சி செய்தது.
அதன்பின் பாக்ஸ் அமெரிக்கானா, அமெரிக்கா பிரிட்டனின் இடத்தை பிடித்து உலகை ஆட்சி செய்யத் தொடங்கியது. ஏன்? இஸ்ரேலுக்கு பின்னணி அமைக்க, அது ஒரு ஆட்சி பெருஞ்செயலாக்கும் நாடாக மாற அதற்கான வழி அமைக்கப்பட்டது. அதற்காகத்தான் பாக்ஸ் ஜூடாய்கா வந்தது. பின்னர் நாங்கள் சூரா முர்சலாதியை விட்டுவிட்டு சூரா சபாவிற்குச் சென்றோம். அங்கே நபியும் அரசனுமாக இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரயேல் தூய நிலத்திலிருந்து உலகை ஆட்சி செய்தார். அவர் ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனத்தில் அல்லாஹ் அவருக்கு காட்டுகிறார், ஒருவன் அவரது சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான். அவன் ஜசத், அதாவது ஒரு உடம்பு, ஆனாலும் அதற்குள் உயிரோ ஆன்மாவோ இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உணர்கிறார், இவன் தீமையுடையவன், இவன் என் ராஜ்யத்தை வாரிசாக்க விரும்புகிறான், இவன் உலகை ஆட்சி செய்ய விரும்புகிறான் எருசலேமிலிருந்து. அது வெளிப்படையில் தூய இஸ்ரேல் ராஜ்யமாகவே தெரியலாம், அது கிலாஃபத் இஸ்ரேல் எனத் தோன்றலாம், ஆனால் அது ஒரு தீமையை உள்ளடக்கிய ஆட்சி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இது நடக்கவே கூடாது என விரும்புகிறார். அதற்காகவே அவர் அல்லாஹ்விடம் ஒரு துஆ செய்கிறார், ஒரு வேண்டுகோள். நேற்று அந்த துஆவை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். அவர் கூறுகிறார், The ruling state in the world. And Sulaiman alayhi salam sees a vision in which Allah shows him someone sitting on his throne. He is a jasad, a body without a soul. And Sulaiman alayhi salam recognizes him to be someone evil. And Sulaiman alayhi salam recognizes that this evil being wants to inherit my kingdom. This evil being wants to rule the world from Jerusalem, from what would appear to be the holy state of Israel, from what would appear to be the Khilafah state of Israel. And Sulaiman alayhi salam does not want that to happen. So he makes a dua to Allah, a prayer. Yesterday we shared that dua with you. Qala rabbik ba'da uzu billahi minash shaitanir rajim. Qala rabbik firli. ஓ அல்லாஹ், தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. இது ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டல் அல்ல. இல்லை, இது அவருடைய வழக்கம். அதாவது அல்லாஹ்விடம் ஏதாவது ஒரு வேண்டுதலைச் செய்ய விரும்பினால் முதலில் அவர் இஸ்திக்பார், அதாவது மன்னிப்பு கேட்கும். இதுதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சுன்னத், அவரது வழிபாட்டு முறையின் ஓர் அங்கமாகும். The way of Sulaiman alayhi salam, the prophet Solomon. Yeah. وَهَبْلِي مُلْكًا لَا يَنْبَغِي لِأَحَدٍ مِّن بَعْدِي, and grant that none can. என் பின்னர் என் ராஜ்யத்தை யாரும் வாரிசாக கொள்ள முடியாதபடி நீ அருள்வாயாக. என் ராஜ்யத்திற்குச் சமமான வேறு எந்த ராஜ்யமும் இனிமேல் இருக்காதபடி நீ அருள்வாயாக. அதாவது என் ஆட்சியை உலகின் ஒரு பெரும் ஆட்சி பதவியாக அல்லாஹ் உறுதிப்படுத்துவாராக என அவர் வேண்டுகிறார். ஒரு ஆட்சி பெருஞ்செயலாக்கும் நாடு, ரூலிங் ஸ்டேட் என்றால் அதற்கு எந்த சவாலும் இருக்கக்கூடாது, அதனை எதிர்க்கும் எந்த நாட்டும் இருக்கக்கூடாது. அந்த நாட்டிற்கு எதிராக ஒன்றிணையும் சக்திகளும் வெறுமனே பயமில்லாதவை, தூய நிர்வாகமும் முழுமையான ஆட்சியும் இருக்க வேண்டும். இது என்ன அர்த்தம்? இந்தோனேஷியாவைப் போல ஒரு நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு ரூலிங் ஸ்டேட்டாக இருக்க வேண்டுமெனில் அதை எதுவும் அச்சுறுத்த முடியக்கூடாது, எந்த கூட்டணி வந்தாலும் கூட. நான் இப்போது உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இங்குள்ள பெரும்பாலானோர் இளையவர்கள். நீங்கள் இப்போது வாழ்க்கை என்னும் மலையை ஏறத் தொடங்கியிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் ஒரு ரூலிங் ஸ்டேட் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் ஏன் இந்த போலியான இஸ்ரேல் நாடு காசாவில் இவ்விதமாக நடக்கிறது என்பதையும், ஏன் இப்போது ஈரானை தாக்குகிறது என்பதையும் நீங்கள் உணர முடியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணமடைந்தவுடன்
அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டார். தூய இஸ்ரேல் நாட்டு அரசு இடிந்தது. அந்த தூய ஆட்சி மீண்டும் ஒருபோதும் எழுந்ததே இல்லை. அவர் மரணமடைவதற்கு முன் அல்லாஹ் அவருக்கு சில அபூர்வ சக்திகளை அளித்தார். வானிலையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் பறவைகள் பேசும் மொழியை புரிந்து கொள்ளும் திறன் எறும்புகள் பேசும்போதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை புரிந்து கொண்டார். Man could understand. وَالرِّيحَ تَجْرِي بِأَمْرِهِ رُخَاءً وَحَيْثُ أَصَابَ, says Allah in the Quran. That the wind was under his control. And he could cause the wind to blow gently. அல் குரானில் கூறப்பட்டுள்ளது, காற்று, ஆம், அந்த காற்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர் விரும்பும்போது அந்த காற்றை மெதுவாக வீசச் செய்துவிட முடிந்தது. அவர் விரும்பும் திசையிலே அந்த காற்றை நகரச் செய்துவிட முடிந்தது. நாம் நேற்றைய சொற்பொழிவை முடித்தது எங்கிருந்து தெரியுமா? நாம் நம்முடைய விளக்கத்தை கொடுத்த இடத்திலிருந்து. நீங்கள் அதை ஏற்க வேண்டிய கட்டாயமில்லை. நீங்கள் அந்த ஜசத் என்பதுதான் தஜ்ஜால் என்று நம்பவில்லை என்றால் இதற்காக ஒரு குத்துச்சண்டை நடத்த வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வழியை பின்பற்றுங்கள். நீங்கள் சைபர் ஸ்னைப்பிங்கில் PST எடுத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் நம்புவது அந்த ஜசத் தஜ்ஜால் தான். அந்த தஜ்ஜால் தான் ஒரு போலியான இஸ்ரவேல் அரசை உருவாக்குவான். அந்த தஜ்ஜால் தான் ஒரு நாள் அந்த போலியான இஸ்ரவேல் அரசை பாக்ஸ் ஜூடைகா ஆக மாற்றுவான். அந்த தஜ்ஜால் தனது உளவுத்துறை கைவினையை உலகத்துக்கு காட்டுவான். அதுவே ஜசாசா தமீமுத்தாரி ரலி அவர்களின் ஹதீஸில் வரும். தஜ்ஜால் தனது தொழில்நுட்பத்தினால் வானத்தை ஆட்சி செய்வதையும் காட்டுவான். நாம் பேசியோம் அந்த பறக்கும் கழுதை பற்றி. இப்போது உலகத்தில் ஒரு புதிய தொழில்நுட்பம், ட்ரோன்கள் வந்துவிட்டன. இன்றைக்கு தஜ்ஜால் தான் ஈரானின் மேலே வானத்தை கட்டுப்படுத்துகிறான். எனது மக்கள் என்னிடமிருந்து உண்மையைத்தான் கேட்க விரும்புகிறார்கள். நான் அவர்களுக்கு வெண்ணெய் பூசப்பட்ட ஜாமுடன் கூடிய சாண்ட்விச் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. உண்மை என்னவென்றால் இஸ்ரவேல் அபார வெற்றியை பெற்றுள்ளது. உளவுத்துறை, அறிவு, உளவாளிகள், நுண்ணறிவு ஈரானின் இராணுவத் தலையினரை வெளித்தெடுத்து அவரை அழிக்க முடிந்த அளவிற்கு அவர் எங்கு வசிக்கிறார் என்பதையும் அவர்களுக்குத் தெரிந்தது. அவரை சுட்டு தள்ள முடிந்தது. அப்புறம் யார் அந்த ஈரானில் இருந்து பதிலளிக்க கட்டளையிடப் போகிறார்கள்? இது மிகச்சிறந்த உளவுத்துறை வேலை. இது ஈரானுக்கே மிகப்பெரிய அவமானம். இது இஸ்ரவேலுக்கான அபார வெற்றி. நான் உண்மையைச் சொல்வதால் உங்கள் மனம் வருந்தக்கூடாது. நான் உண்மையைச் சொல்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் பூசப்பட்ட ஜாம் தடவிய போலி செய்திகள் வேண்டுமென்றால் தயவு செய்து வேறு எங்காவது போய்விடுங்கள். இஸ்ரவேல், ஆமாம் இஸ்ரவேல், அதன் உளவுத்துறை திறமையிலும் நுண்ணறிவிலும் அது அபாரமாக வெற்றி பெற்றது. அது மட்டுமல்ல, அந்த பறக்கும் கழுதையோடும், அதாவது அவர்களின் வான்படை தொழில்நுட்பத்திலும் அதிசயமாக வெற்றி பெற்றது. டீஸ், நான் சொல்கிறேன், அந்த பறக்கும் கழுதை என்பது என்னவென்று. நீங்கள் அதை கேட்க இயலவில்லையா? பரவாயில்லை. நீங்கள் என் விளக்கத்தில் சிரமமடைந்தால், அந்த பறக்கும் கழுதை என்பது இராணுவ விமானம். ஆமாம், இராணுவ விமானம்தான் அந்த பறக்கும் கழுதை. பயணிகள் விமானம்தான் அந்த பறக்கும் கழுதை. இன்று பறந்து விரிந்திருக்கும் ட்ரோன்கள்தான் அந்த பறக்கும் கழுதை. அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் ஒரு உண்மையான கழுதை வானத்தில் பறப்பதை காத்திருக்க விரும்பினால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு குத்துச்சண்டை நடத்த வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வழியைப் போங்கள், நாங்களோ நம்முடைய வழியைப் போவோம். இன்று நாம் திரும்பி பார்க்கப் போகிறோம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குர்சியைப் பற்றி. அந்த தூய இஸ்ரவேல் அது ஒரு ஆட்சி அரசாக இருந்தது. அந்த தூய இஸ்ரவேல் அது ஒரு கிலாஃபா ஸ்டேட், மாற்றமில்லா ஆட்சி ஆக இருந்தது. அதை புரிந்து கொள்வது இவ்வளவு கடினமா? ஒரு கிலாஃபா ஸ்டேட் என்பது ஒரு தூய நிலை. அரசாக இருப்பதை புரிந்து கொள்வது சிரமமா? ஒரு கிலாஃபா ஸ்டேட் என்பது உலகை ஆட்சி செய்யும் அரசாக இருப்பது. இதை உணர்வது சிரமமா? இந்த உலகத்தில் இறைவனுடைய நபிமாரால் நிறுவப்பட்ட 2 மட்டுமே கிலாஃபா ஸ்டேட் இருந்துள்ளன. முதல் ஒன்று தூய இஸ்ரவேல். இது எங்கு நிறுவப்பட்டது? எருசலேமில். இரண்டாவது ஒன்று தூய இஸ்லாமிய நாடு.
மதீனாவில் நிறுவப்பட்டது. இது யார் மூலம்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். அவர் மீது அல்லாஹ்வின் ஆசீர்வாதமும் அமைதியும் இருக்கட்டும். இன்று இஸ்ரவேல்தான் ஆரம்பித்துவிட்டது. ஒரு ஆட்சி அரசாக செயல்பட ஆரம்பித்துவிட்டது. ஏன் தெரியுமா? தஜ்ஜால் யூதர்களை நம்ப வைக்க வேண்டும். அவன்தான் மசீஹா என்று நம்ப வைக்க வேண்டும். அதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? யூதர்களுக்காக தூய நிலத்தை விடுவிக்க வேண்டும். அந்த தூய நிலம் 1000 வருடங்கள் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் 1917ஆம் ஆண்டில் தஜ்ஜால் வெற்றி பெற்றான். அந்த தூய நிலத்தை யூதர்களுக்காக விடுவித்தான். அப்போது எங்கிருந்தார்கள் நம் உலமாக்கள்? பிரயாணி சாப்பிட்டுக் கொண்டு வீடு போனார்கள், அல்லது குஸ்குசு சாப்பிட்டுக் கொண்டு தூங்கச் சென்றார்கள், அல்லது நாசிலாமா சாப்பிட்டுக் கொண்டு தூங்கச் சென்றார்கள். தஜ்ஜால் யூதர்களிடம் என்ன நிரூபிக்க வேண்டுமென்றால் அவன்தான் அவர்களின் மசியா என்பதை. அதற்காக அவன் யூதர்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த எருசலேமை அவர்கள் தங்களுடையதாக மீண்டும் உரிமையுடன் பிடிக்க வேண்டும். அது எப்போது? இறைவன் எருசலேமை பாழாக்கி 2000 ஆண்டுகள் கழித்து. இறைவன் யூதர்களை அங்கிருந்து வெளியேற்றி 2000 ஆண்டுகள் கழித்து. இறைவன் அவர்கள் மீண்டும் வந்து எருசலேமை பிடிக்கக்கூடாது என்று தடை விதித்த 2000 ஆண்டுகள் கழித்து. இறைவன் சொன்னான், நீங்கள் எருசலேமை மீண்டும் தங்களுடையதாக மறுபடியும் பிடிக்க முடியாது. Or eating nasi lemak, going home to sleep. Okay. In order for Dajjal to convince the Jews that he is the Messiah, he has to bring the Jews back to Jerusalem, to reclaim Jerusalem as their own. 2000 years after Allah had destroyed Jerusalem, 2000 years after Allah had expelled the Jews, 2000 years after Allah had placed a ban on them, they can never return to reclaim Jerusalem as their own. Yeah. And Allah had declared, you will never return to reclaim Jerusalem as your own. Hatta, Sampai. until. This is Suratul Anbiya now. Hatta iza futihat Ya'juj wa Ma'juj. Until Gog and Magog are released. وَهُمْ مِنْ كُلِّ حَدَبٍ يَنْسِلُونَ. And they spread out all over the world. And they come at you from every height. This is Suratul Anbiya of the Quran. And today, modern Western civilization is the civilization of Gog and Magog. And the same people who control power in the West are the same people. இது சூரத்துல் அம்பியா, குரானில். யூதர்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் வெளியே விடப்படும் வரை அவர்கள் மீண்டும் எருசலேமை தங்களுடையதாக கொள்ள முடியாது. அந்த யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் வெளியேறியவுடன் அவர்கள் உலகம் முழுவதும் பரவி விடுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு உயரத்திலிருந்தும் உங்களை நோக்கி வந்து குவிவார்கள். இதுதான் சூரத்துல் அம்பியாவிலுள்ள அல்லாஹ்வின் வார்த்தை. இன்றைய மேற்கத்திய நாகரீகம், அது யாஜூஜ் மற்றும் மாஜூஜ்களின் நாகரீகம். மேற்கத்திய சக்தியை யார் ஆளுகிறார்கள் தெரியுமா? அதே யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் மக்கள்தான். இஸ்ரவேலை ஆளுகிறவர்கள் யார் தெரியுமா? அதே யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் மக்கள்தான். அவர்கள்தான் இஸ்ரவேல் அரசையும் மேற்கத்திய உலகையும் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள்தான் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ். இம்ரான் சொல்லுகிறேன், கேளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையை மீண்டும் மீண்டும் சொன்னாலும் கியாமத் வரை அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். அதனால்தான் இன்று நாம் அவர்களிடம் சொல்கிறோம், ஜம்பார், திடீரென கிளம்பும் சத்தம். சொல்கிறோம், நீங்கள் பள்ளிவாசல் அறிஞர்கள் இல்லை, நீங்கள் நேரத்தை வீணடிக்கும் மூடர்கள், இந்த உம்மத்தினுடைய இளைஞர்கள், நீங்கள் போடுகிற பிழை பாதையில் பின்தொடராமல் உங்களை தாண்டி முன்னேற வேண்டும். இன்று யூதர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பிவிட்டார்கள். இன்று அவர்கள் எருசலேமை கைப்பற்றிவிட்டார்கள். இன்று இஸ்ரவேல் என்ற ஒரு மாநிலம்
மீண்டும் எருசலேமில் நிறுவப்பட்டுள்ளது. இன்றுக்கு அந்த போலி இஸ்ரவேல் அரசு தங்களை ஒரு கிலாஃபா ஸ்டேட் என்று நம்ப வைக்க முயற்சிக்கிறது. அதனால் இப்போது கேள்வி எழுகிறது, பெரிய கேள்வி. ஷேக் அப்துல் அசீஸ், இப்போது கவனமாக பதிலளிக்க வேண்டிய நேரம் இது. ஒரு கிலாஃபா ஸ்டேட் என்றால் என்ன? இந்த விஷயத்தை எவரும் கற்பிக்கிறார்களா? இல்லை, எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் தஜ்ஜாலின் பதிலீட்டை. அதுதான் நாம் இன்று வாழும் செக்யூலர், மதமற்ற நேஷன் ஸ்டேட். எல்லோரும் சென்று வாக்குப்பதிவு செய்கிறார்கள். எல்லோரும். ஆனால் நான் அல்ல, என் மாணவர்களும் அல்ல. என்னால் குறை சொல்லும் சிலர். அவர்கள் சென்று வாக்கு போடுகிறார்கள். ஆனால் நாங்கள் அல்ல. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீ வாக்கு போட்டால் நீ தஜ்ஜால் உருவாக்கிய போலி கிலாஃபா ஸ்டேட் பதிலீட்டை சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாய். அதை தவறு என்று உங்களிடம் சொல்வதற்கான ஆள்கள் இல்லை. அவர்களுக்கு தெரியாமலோ அல்லது பயம் காரணமாகவோ அவர்கள் பேச மாட்டார்கள். நீ வாக்குப்பதிவுக்கு எதிராக பேசினால் பிரபலத்தை கிழித்துக் கொள்ளுவாய். வேலை வாய்ப்பையும் இழக்க நேரிடலாம். கிலாஃபா ஸ்டேட் என்பது இன்றைய மாடர்ன் ஸ்டேட் மாதிரியில்லை. ஒரு கிலாஃபா ஸ்டேட் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் கீழ்ப்படும். நான் மீண்டும் சொல்கிறேன், கிலாஃபா ஸ்டேட் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் கீழ்ப்படுகிறது. அடடே, இன்னும் புரியவில்லையா? அப்போ உங்க தலையுள்ள பீனட் களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு கிலாஃபா ஸ்டேட் அல்லாஹ்விற்கு மட்டுமே கீழ்ப்படுகிறது. இன்றைய உலகிலுள்ள ஒவ்வொரு மாநிலமும் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்தான். அந்த சட்ட பிரமாணங்களை ஏற்றுக்கொள்கிறது. அவர்கள் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் இன்டர்நேஷனல் லாவுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் உலக சட்ட ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் ஒரு கிலாஃபா ஸ்டேட், அது 5-4 உறுப்பினராக இருக்கவே இல்லை. அது செக்யூரிட்டி கவுன்சிலின் கட்டுப்பாட்டை ஏற்காது. பாகிஸ்தான் என்ன செய்கிறது? ஐநா சட்டத்தை ஏற்கிறது. செக்யூரிட்டி கவுன்சிலின் ஆட்சி கீழ் உள்ளது. ஈரானும் அதையே செய்கிறது. துருக்கியும் அதையே செய்கிறது. சவுதி அரேபியாவும் அதையே செய்கிறது. நீங்கள் எப்போது சிந்திக்கப் போகிறீர்கள்? இவை எந்த ஒன்றும் கிலாஃபா ஸ்டேட் மாதிரி அல்ல. ரஷ்யாவும் கூட அதையே செய்கிறது. ஆனால் இஸ்ரவேலை பாருங்கள். இஸ்ரவேல் என்ன செய்கிறது? இஸ்ரவேல் சர்வதேச சட்டங்களை மீறுகிறது. இஸ்ரவேல் செக்யூரிட்டி கவுன்சிலை இகழ்கிறது. இஸ்ரவேல் இன்று உலகையே எதிர்த்துப் போகிறது. உலகமே எதிர்த்தாலும் அது தன்னம்பிக்கையுடன் செயல்படுகிறது. பழுத்த வெயிலில் தெரியும் போல தற்காப்பு இல்லாமல் உண்மை நமக்கு பளிச்சென்று தெரிகிறது. இஸ்ரவேல் முயற்சி செய்கிறது யூதர்களை நம்ப வைக்க. இதுதான் அந்த பரிசுத்த இஸ்ரவேல் மாநிலம். இதுதான் அந்த பரிசுத்த நாட்டு மாடல். அவர்கள் இதனை ஒரு மாதிரி தேசம் எனவும் யூதர் வாழ்ந்த புனித நாடு எனவும் தஞ்சம் கொடுக்க விரும்புகிறார்கள். நாளையே இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்கிறோம். ஒரு கிலாஃபா ஸ்டேட் என்பதன் விளக்கம், வரையறை, அடையாளம் இவை அனைத்தையும் நாம் விரிவாக எடுத்துரைக்கப் போகிறோம். ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? International law. Israel is defying the Security Council of the United Nations. Israel is defying the whole world. The evidence is as plain as daylight. Israel wants to convince the Jews that this is the holy state of Israel, and this is the model of a Khilafah state. Tomorrow we continue, inshallah, in explaining and defining a Khilafah state. Any questions? Brother Taufik has been following. தூஃபிக் சகோதரர் உங்கள் பயனுள்ள சொற்பொழிவுகளை சில காலமாக தொடர்ந்து கேட்டு வருகிறார், பின்தொடர்கிறார். அவர் கேட்க விரும்புகிறார், அன்பான ஷைக் சுலைமான் நபிகு காற்றை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இருந்தது. அதாவது காலநிலை மேலும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது. இதை நாம் இன்று எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இன்று தஜ்ஜால் கூட அதே மாதிரி காற்றை கட்டுப்படுத்துகிறாரா? ஆனால் காற்று வெறும் காலநிலையே அல்ல, அது திசையையும் குறிக்கிறது. நாம் ஒரு கம்பஸ் போல
அதனால் கார்டினல் பாயிண்ட்ஸ், முக்கிய திசைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இது தஜ்ஜால் மனித குலத்தை அவனுடைய விருப்பமான திசைக்கு முழுமையாக வழிநடத்துவாரா என்று சொல்லவா? Ultimately, guide humanity entirely towards the direction he desires. Okay. There are limits to my knowledge, and there may சரி, என் அறிவுக்கு எல்லையுண்டு. எனினும் இளம் தலைமுறையிலுள்ளவர்கள் சிலர் என்னை விட விரைவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ளக்கூடும். எனவே நான் ஒரு பதிலை வழங்குகிறேன் என்பதற்காக அது கடைசி வார்த்தை என்று அர்த்தமில்லை. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை ஏன் வழங்கினார்? பறவைகளின் மொழியை புரிந்து கொள்ளும் அறிவை ஏன் அளித்தார்? எறும்புகளின் மொழியையும் புரிந்து கொள்ளும் நுண்ணறிவை ஏன் வழங்கினார்? அவரது ஊன்றுகோலிலும் அதனுடன் இருந்திருந்த மின்சாஹா என்றும் அழைக்கப்படும் ஒன்றிலும் அல்லாஹ் அவருக்கு என்ன சக்தியை வழங்கினார்? அந்த மின்சாஹா மூலம் காலத்தை முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்த்த இயலும். அதற்கான முழுமையான பதில் எனக்குத் தெரியாது. ஆனால் இவையெல்லாம் அற்புதங்கள் என்று இஸ்லாமிய அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. ஆகையால் தஜ்ஜால் இவற்றை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நான் நம்புகிறேன். ஆனால் தஜ்ஜால் நேரடியாக அற்புதங்களைச் செய்ய மாட்டான். அதற்கு பதிலாக டெக்னாலஜியை முன்னேற்றமாக்குவான். தஜ்ஜால் இன்று காலநிலையை கட்டுப்படுத்துகிறான். மோட்டார் வாகனங்கள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை, காற்றழுத்த மாற்றங்கள், இவை அனைத்தும் அவன் பயன்படுத்தும் கருவிகள். இதன் தாக்கமாகவே உலகின் காலநிலை முற்றிலும் மாற்றமடைந்து வருகிறது. பனிமலைகள் சீராக உருகத் தொடங்கியுள்ளன. ஹிமநதிகள் கரைந்து வருகின்றன. பல இடங்களில் வெள்ளப் பேரழிவுகள் உருவாகின்றன. சில நேரங்களில் வீடுகளே முழுமையாக நீரில் மூழ்குகின்றன. நாம் தற்போது கடல் மட்டம் உயர்வதைக் காண்கிறோம். தீவுகள் ஆபத்தில் உள்ளன. இது எல்லாம் காலநிலை கட்டுப்பாட்டின் பெயரில் நிகழும் டெக்னாலஜிக்கான செயல்பாடுகள்தான். தஜ்ஜால் இதன் மூலம் நான் காலநிலையை கட்டுப்படுத்துகிறேன் என்று உலகை நம்பச் செய்கிறான். தஜ்ஜால் டால்பின்களின் மொழியை புரிந்து கொள்கிறான். நாளை பறவைகளின் மொழியை, எறும்புகளின் சபையையும் புரிந்து கொள்வதாக கூறுவான். இது ஒரு மெய்நிகர் பிரதிபலிப்பு. ஆனால் இந்த கேள்விக்கு இன்னும் ஆழமான பதில் இருக்கக்கூடும். எனக்கு அது தெரியாது. நான் எப்போதுமே சொல்வது, இந்தோனேசியா சிந்தனையில் மிகவும் வேகமானது. நீங்கள் கோங்கில் காங் இருந்தாலும் கூட சிந்தியுங்கள் என்று சொல்வேன். அதேபோல் இனி வேறு கேள்விகள் உள்ளதா? are being threatened. This is technology at work to bring about control of climate. And as Dajjal is able to demonstrate that he controls climate, that he can understand the language of the dolphins, and he can communicate with the dolphins. Maybe tomorrow we see the language of the birds and the ants as well. Dajjal is now replicating Sulaiman alayhi salam. Salam. But there may be more to the answer that I don't know. I've always said Indonesia has quick thinking, even in kampung. So I'm telling Indonesia, start to think. Any more questions? Atau dalam bahasa Indonesia? Ya, dalam bahasa Indonesia, apa definisi jasasa dan spionase, dan apakah hanya dari Yahudi atau orang Islam juga? What is the definition of jasasa and espionage? ஜஸ்ஸாசா என்னும் சொல்லுக்கான அர்த்தம் என்ன? ஜஸ்ஸாசா என்றால் என்ன? ஜஸ்ஸாசா என்பது தமீமுத்தாரி அவர்களின் ஹதீஸில் வரும் ஒரு உருவம். ஜஸ்ஸாசா என்பது ஒரு உளவாளி. அதாவது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உளவுத் தொழிலை தஜ்ஜாலுடன் இணைத்துக் காட்டுகிறார்கள். அடுத்த கேள்விக்கு செல்லலாம். Maulana, the question was not finished. The second part is, கேள்வி இன்னும் முடிவடையவில்லை. இரண்டாவது பகுதி இது. இது யூதர்களிடம்தான் மட்டுமா அல்லது முஸ்லிம்களிடமிருந்தும் உள்ளதா?
இது யூதர்களுக்கே மட்டும்தானா இல்லையா முஸ்லிம்களுக்கும் என்று கேள்விதானா? நான் அந்த கேள்வியை புரியவில்லை. இது யூதர்களுக்கே மட்டுமா அல்லது முஸ்லிம்களுக்கும் தானா என்று? தயவு செய்து வேறொரு கேள்வி கேளுங்கள். நான் இதை புரியவில்லை, மன்னிக்கவும். பிறகு அடுத்த கேள்வி, தஜ்ஜால், யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் மற்றும் யூதர்களுக்கு இடையேயான தொடர்பு என்ன? அந்த கேள்வியை நான் சூரா அஃப்ராப்பில் புரிந்து கொள்ள முடிகிறது. சனிக்கிழமை அவர்கள் மீன் பிடித்தபோது அல்லாஹ் அவர்கள் மீது கண்டித்து சொன்னார், அவர்களை சாபித்தார் மற்றும் அவர் கூறினார், In Surah Al-A'raf, when they went fishing on the day of the Sabbath, Allah cursed them and He said, Kunu kiradatan khasi'in, be apes despised. We have explained that no human being became a monkey. So we say, stop thinking like monkeys. No human being ever became a monkey. La tabdila li khalqillah. There is no change in Allah's creation. A human being remains a human being from creation until the end of time. So these are a people who are cursed by Allah to eventually live like monkeys. We have explained this subject. That this is modern Western civilization, which is now living like monkeys. Now, the very next verse or ayah in Surah Al-A'raf, and this is what it says. فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ وَإِذْ تَأَذَّنَ رَبُّكَ لَيَبْعَثَنَّ عَلَيْهِمْ إِلَى يَوْمِ. மனிதர்கள் குரங்குகளாக மாறினார்கள் என்று சிலர் விமர்சித்தார்கள். ஆனால் நாங்கள் விளக்கிவிட்டோம், எந்த மனிதனும் குரங்காக மாறவில்லை. ஆகவே குரங்குகளைப் போல எண்ணுவதை நிறுத்துங்கள். எந்த மனிதனும் ஒருபோதும் குரங்காக மாறவில்லை. அல்லாஹ்வின் படைப்பில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மனிதன் படைப்பிலிருந்து காலத்தின் இறுதி வரை மனிதனே இருக்கும். ஆகவே இது மனிதனாகவே இருப்பதை விட்டு விலகி குரங்கு போல் வாழ வல்லவர் அல்லாஹ்வால் சாபப்பட்டவர்கள்தான். நாம் இதை தெளிவுபடுத்தி கூறிவிட்டோம். இதுதான் நவீன மேற்கத்திய நாகரீகம். இது குரங்கு போல் வாழவில்லை. இப்போது அடுத்த வசனம் சுரத் அல் அஃப்ரஃப் என்ற அத்தியாயத்திலே அது இப்படியே சொல்கிறது. உங்கள் ரப்பு இப்போது அறிவித்திருக்கிறார், அவர் அவர்களுக்கு மீது கியாமதுக்குள் அவர்களுக்கு மிகக் கடுமையான தண்டனை கொடுப்பவர்களை அனுப்புவார் என்று. கேள்வி, அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறார்? பதில், இது நம் விளக்கம் மட்டுமே. நீங்கள் என் விளக்கத்தை ஏற்க வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் அப்படி பேசுகிறார் தஜ்ஜால் பற்றி, யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் பற்றி, மற்றும் வாய்ப்பு இருக்கும் தபத்துல் ஆர்த் பற்றியும். இந்த குரான் வசனத்தில் தஜ்ஜால் மற்றும் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் ஆகியோருக்கு இடையேயான தொடர்பை நாங்கள் காண்கிறோம். மீண்டும் சூரத் அல் அன்பியாவில் தஜ்ஜால் மற்றும் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் இடையேயான தொடர்பு உள்ளது என்று காண்கிறோம். தஜ்ஜால் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ்வை பயன்படுத்தி யூதர்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு செல்லுகிறார். தஜ்ஜால் நவீன மேற்கத்திய நாகரிகத்தை உருவாக்குகிறார். தஜ்ஜால் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ்வை நவீன மேற்கத்திய நாகரிகத்தில் அதிகாரம் பெற்றவர்களை கட்டுப்படுத்தச் செய்கிறார். இப்போது 25 வருடங்களாக தஜ்ஜால் மற்றும் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ்வுக்கு இடையேயான உறவை விளக்கும் ஒரே சத்தமாக இது இருந்துள்ளது. நவீன மேற்கத்திய உலகில் அதிகாரம் பெற்றவர்கள் யூத கிறிஸ்தவ கூட்டணியும் சயனிஸ்ட் கூட்டணியும். அதில் பெரும்பான்மையான யூதர்கள் சேர்ந்துள்ளனர். இன்றைய இஸ்ராயேலின் அதிகாரம் வைத்தவர்கள் தஜ்ஜாலுக்காக வேலை செய்கிறார்கள். அவர்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ்வே. ஆனால் நான் இஸ்லாமிய அறிஞர்களை இம்மாதிரி புரிந்து கொள்ள வல்லவனாக இல்லை. ஆகவே இன்றைய பாக்ஸ் ஜுடைகா வந்துவிட்ட நிலையில் இஸ்லாமிய அறிவியல் உலகத்துக்கு நாம் சொல்ல வேண்டியதென்றால், வருத்தத்துடன் நாங்கள் முன்னேறி உங்கள் பின்புறம் விட்டு செல்லுகிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்து. நாளை வரை